ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து மற்றும் போதனையிலிருந்து கற்று வருகிறோம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்ததான இறுதி வார நிகழ்வுகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அவ்விதமான ஒரு நிகழ்வைத்தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இதில் சென்ற வார தொடர்ச்சியாக சென்ற வாரத்திலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களிலும் அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் வந்து தனியாக ஒரு கேள்வி கேட்டார்கள். என்னவென்றால், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் சம்பந்தம் என்ன என்கிற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்போது 24ஆம் அதிகாரத்தில் இறுதிகால நிகழ்வுகளை குறித்து பேசினார். இறுதிகால நிகழ்வுகள் என்று சொல்லும்போது உபத்திரவ காலத்தை குறித்து பேசினார். இன்றைய நிகழ்வும் அதை தொடர்ந்துதான் வருகின்றது. ஆனால் உபத்திரவ காலத்தின் இறுதியில், அதாவது உபத்திரவ காலம் 7 ஆண்டு இருக்கும் என்று வேதம் போதிக்கின்றது. அந்த 7 ஆண்டு உபத்திரவ முடிவில், அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் முடிவில், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையின் போது வந்து ராஜ்யத்தை பூமியில் அமைப்பார். அப்படி ராஜ்யத்தை பூமியில் அமைக்கும் போது என்ன நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை அவர் 2 உவமைகள் மூலமும் வேறு ஒரு போதனை மூலமும் போதித்தார். அதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆவது அதிகாரம் பதிவு செய்கிறது. ஆகவே இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நாம் படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் என்று சொல்லும்போது 26ஆம் அதிகாரத்தை. முதலில் 10 கன்னிகள் உவமை, அதாவது இஸ்ரேல் மீது நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது அவர் 10 கன்னிகை உவமை என்கிற ஒரு உவமையை பேசுகின்றார். முதலாவது அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். 1 முதல் 13 முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சப்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரகத்துக்கு போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அதாவது இதை 10 கன்னிகள் உவமை என்று சொல்வார்கள். பெரும்பான்மையாக இந்த செய்தியை இதை பிரசங்கிக்காத ஒரு கருத்துடைய ஊழியரை இருக்க மாட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உவமைகளிலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற உவமைகள் பல உண்டு. தவறாக புரிந்து கொள்ளும்போது என்று சொல்லும்போது அவர் தவறாக போதிக்கவில்லை, அல்ல வேத வசனமும் அதை தவறாக போதிக்கவில்லை. மாறாக இன்றைக்கு பிரசங்கிக்கிற பலர் அல்லது போதிக்கிற பல உவமைகளை அதை இயேசு சொன்ன நோக்கத்தோடும்
அது சொல்லப்பட்ட கால சூழலோடும் அன்றிருந்த வாழ்க்கை சூழலோடும் பொருத்தி படிக்காதபடியினாலும் பொருத்தி புரிந்து கொள்ளாதபடியினாலும் பல வேளைகளிலே சில உவமைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது இயல்பாக இருக்கின்றது. அந்த வகையில் மிக மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிற ஒரு உவமைகளில் உண்டு. ஆகவே அந்த தவறுகளை நீக்கி சரியான விளக்கத்தை நாம் அறிய வேண்டுமென்றால் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதருடைய திருமணம் எவ்வளமாய் நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருமண வீடு, விருந்து வீடு போன்ற உவமைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய உவமைகளிலே எதை அடையாளப்படுத்துகின்றன அல்லது எதை குறிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமைகளில் அல்லது தன்னுடைய போதனைகளில் பல இடங்களிலே திருமண வீடு, திருமண விருந்து, கல்யாண விருந்து, பெரிய விருந்து என்றெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். அது ஏன் பயன்படுத்தினார் என்றால், இயேசு வாழ்ந்த காலத்தில் மேசியா அமைக்க போகிற ராஜ்யத்தை, அது மகிழ்ச்சியான ராஜ்யம், எந்த குறைவில்லாத ராஜ்யம் என்பதை சித்தரிப்பதற்காக யூதர்கள் மத்தியிலே பல வழக்காட்டு சொற்கள் இருந்தன. அந்த விதமான ஒரு புழக்கத்தில் இருந்த ஒரு வழக்கு சொல்தான் திருமண விருந்து. அதாவது திருமண விருந்து என்பது மேசியாவுடைய ஆட்சியை குறிக்கிறதான ஒரு சொல். ஆகவே அப்போ திருமண விருந்து என்று இந்த இடத்திலே அவர் சொல்ல வருகிற உண்மை அடிப்படையில் மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்த உண்மை. அதை இப்போது புரிந்து கொண்டாயிற்று. அப்படியானால் திருமண விருந்து என்று இயேசுடைய உவமைகளிலே சொல்லப்படுகிற இடங்களை நாம் அவைகளை அந்த வசன பகுதி அனுமதிக்குமானால் அதை மேசியாவுடைய ஆட்சியோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 10 கன்னிகை உவமையிலே சொல்லப்படுகிற திருமணமும் மேசியாவுடைய ஆட்சியை குறிக்கிற ஒன்று தான். அதை நாம் தெளிவாக எப்படி புரிகிறோம் என்றால் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது தெளிவாகவே வருகிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம். நமக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன. பரலோக ராஜ்யம் என்பது மேசியா பூமியில் அமைக்கிற ஆட்சி. அதை நம்ம மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கு பலர் பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் வேறுபடுத்தி கற்றுக்கொள்ள முடியாதபடியினாலே குழம்புகிறது உண்டு. அதாவது இந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், இயேசு கற்பித்த ஜபமான பரமண்டலங்கள் இருக்கிற ஜபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்ல அதை ஞாபகப்படுத்தும் போது அது வித்தியாசம் தெரியும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுவார். அந்த இடத்துல இருக்கிற பரமண்டலம் என்பது பிதாவாகிய தேவன் இருக்கிற பரலோகம். அது உண்மை, நாம் அதை மறக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து அந்த ஜபத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே, அதாவது அவர் இருக்கிற பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதாவது பரலோகத்தில் அமைதி, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆட்சி நீங்கள் செய்கின்றீரே, அது போன்ற ஒரு ஆட்சி பூமியிலும் வர வேண்டும். இந்த பூமியில் வருகிற இந்த பரலோகத்தை போன்ற ஆட்சியின் பெயர் தான் பரலோக ராஜ்யம். அநேகர் இதை இன்னும் சரியாக புரியவில்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே பரலோகம் தேவன் இருக்கிற இடம், அவர் ஆட்சி செய்கிற இடம், அது போன்ற ஒரு ஆட்சி பூமியில் வருவது. அதனால தான் அந்த ஜெபத்தில் நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்போ பூமியில் செய்யப்படுகிற அந்த தேவ சித்தத்துக்கு உட்பட்ட அந்த ஆட்சியின் பெயர் தான் பரலோக ராஜ்யம். ஆகவே பரலோக ராஜ்யம் என்பது அப்போ மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அமைக்க இருக்கின்ற ஆட்சி. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜ்யம் அமைக்கிற சூழலில் என்ன நடக்கும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். அப்போ இதை புரிந்தாயிட்டது. அப்போ ஏற்கனவே நான் இன்னொன்றையும் புரிய வேண்டும் என்று சொன்னேன். அதாவது முதல் கேள்வி, யூத திருமணம் இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படி நடக்கும்? அதாவது பெரும்பாலும் இந்த திருமணங்கள் அன்றைய காலங்களில் இரவு வேளையிலே நடக்கும். அந்த வசன போதியாளர் நடுராத்திரியிலே 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பெரும்பாலும் இரவு வேளையில் தான் நடக்கும். அதுக்கு காரணம் என்னவென்றால், சாயங்காலத்தில் தான் அந்த திருமண நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது பொதுவாக எந்த மணமகன் எந்த மணமகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நிச்சயித்திருப்பார்கள். அதன் பின்பு குறிக்கப்பட்ட திருமண நாளிலே இந்த மணமகன் தன்னுடைய வீட்டை விட்டு
மணமகளுடைய வீடு நோக்கி செல்வார், சென்று அழைத்து வருவார். இப்படி அழைத்து வர செல்லும் போது அந்த திருமண வீட்டிலே முறையான சில சடங்குகளை செய்வார்கள். பெரியவர்கள் எல்லாம் பேசி பத்திரப்பதிவுகள் போன்றவைகளெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் அதை செய்திருக்கிறார்கள் யூதர்கள். அதையெல்லாம் எழுதி முறைப்படி வாங்கிய பின்பு பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு அங்கு விருந்து நடக்கும். அந்த விருந்து ஒரு சிறிய விருந்து என்று வைத்துக் கொள்ளலாம், வேணும்னா அது கஸ்டமரியாக. ஆனால் பெரும் விருந்து மணமகன் வீட்டிலே தான் நடக்கும். சரி, அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் முடிந்த பின்பு ஆடல் பாடலுடன் அந்த ஊர்வலம் ஆரம்பிக்கும். எப்படி? மணமகன் தொண்டே மணமகளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு நேராக, பெரும்பாலும் தான் புதிதாக கட்டிய வீடாக இருக்கும், அதற்கு நேராக வருவார்கள். அப்படி வரும்போது ஆடல் பாடல் உற்சாகம் எல்லாம் நிறைந்து இருக்கும். சில வேளைகளில் இந்த ஆடல் பாடல் உற்சாகம் மீதினாலே இந்த பிரயாணங்கள் தாமதமாக வரும். அதாவது 1 மணி நேரத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள், ஆனால் 2 மணி நேரம் வரை ஆகிவிடும். அப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2வது இன்னொரு வழக்கமும் அங்கே இருந்தது. அது என்னவென்றால், இந்த திருமண ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் சில உறவினர்கள் தூரமாகிய மணமகளுடைய வீட்டுக்கு போக மாட்டார்கள். என்ன செய்வாங்கன்னா, வருகிற வழியில் மணமகனுடைய அந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆங்காங்கே இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஒரு கட்டாயமான ஒரு நம்பிக்கை என்னவென்றால், திருமண விருந்தில் கலந்து கொள்ள வருகிற உறவினர் ஒரு ஒலிவ எண்ணெய் விளக்கோடு வந்து சேர வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய தமிழ் வழக்கத்திலே சொல்லுவார்களா, வீட்டிற்கு விளக்கேற்ற வருகிறாள் என்று. அதே கருத்து தான். அது ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு, அது ஆசீர்வதிக்கிற நிகழ்வு, அது ஒளியேற்றுகிற நிகழ்வு, அது வரப்போகிற செழிப்புக்கு அடையாளம் என்றெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக அந்த வெளிச்சத்தோடு தான் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ வெளிச்சம் ஆகி அந்த விளக்கு இல்லை என்றால் அந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்ள, அந்த விருந்திலே கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அது அன்றைக்கு இருந்த நடைமுறை, ஒரு நம்பிக்கை. அது சரியா தவறா என்று நாம் என்று தீர்மானிக்க முடியாது. அந்த காலத்து நடைமுறையை நாம் முதலாவது புரிய வேண்டும். அப்போது புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவேளை இந்த ஆடல் பாடல்கள் எல்லாம் சற்று நீண்டு போய்விட்டதென்றால், ஏனென்றால் வாலிபர்கள் அல்லவா, சற்று நீண்டு போய்விட்டதென்றால் வருவதற்கு தாமதிக்கும். ஆகவே நாம் சற்று எண்ணெய் கூடயே கொண்டு போவோம். அப்போது தாமதித்தாலும் அந்த எண்ணெயை அந்த விளக்கில் விட்டு எரிய செய்து அந்த ஊர்வலம் தாமதித்து வந்தாலும் அதில் கலந்து கொள்ள முடியுங்கிறது அவருடைய முன்னேற்பாடுகள். ஆனால் சிலர் அந்த முன்னேற்பாடுகளை கவலைப்படாமல் 1 மணியில் வருவாங்க என்று சொல்லிக்கொண்டு போதிய எண்ணெய் கொண்டு போகாமல் செல்வார்கள். அப்படி கொண்டு போனவர்கள், முன்னேற்பாடு இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் சென்றவர்கள் தாமதித்தால், இந்த ஊர்வலம் தாமதித்தால் போதுமான எண்ணெய் இல்லாமல் விளக்கு அணைந்து போகும். விளக்கு அணைந்து போனால் நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக அவருடைய சம்பிரதாயப்படி அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. அது நடைமுறை, அன்றிருந்த நடைமுறை. ஆகவே தான் இவர்கள் பக்கத்திலே அந்த எண்ணெய்க்கு கேட்பார்கள். ஆனால் புத்தியுள்ள சகோதரிகள் அல்ல கன்னிகள் என்ன சொல்றாங்க, நாங்கள் தரமாட்டோம், ஏன்னா இன்னும் தாமதிச்ச அப்புறம் எங்களுக்கும் இருக்காது உங்களுக்கும் இருக்காது, ஆகவே நீங்கள் வேற எங்கேயாவது போய் வாங்கி கொள்ளுங்க என்று இருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு இருக்கும்போது தான் மணமகன் வந்து விடுகிறார். நடுராத்திரி ஆகி விடுகிறது, சற்று ரொம்ப தாமதித்து விட்டதாக பார்க்கிறோம். அப்போது எண்ணெயோடு விளக்கோடு இருந்தவர்கள் அந்த ஊர்வலத்தை கலந்து விடுகிறார்கள். மணமகன் விருந்து சாலைக்குள் செல்கிறார். சென்றவுடனே அவர்களும் சென்று விடுறாங்க. கதவு சாத்தப்பட்டாயிற்று. ஏன்னா அதன் பின்பு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பு வருகிறவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதெல்லாம் அன்றைய நடைமுறை, மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நடைமுறை, அதிலும் தான் அதை புரிய வேண்டும். ஆகவே இது போல இந்த திருமண வீட்டில் நடக்கிற இந்த நிகழ்வு போலத்தான் என்ன நடக்கும், பரலோக ராஜ்யம் இருக்கும். அதாவது மணமகனாக இங்கே சொல்லப்படுகிற இந்த ஓமையில் இனிமேல் ராஜ்யத்தை அமைக்க வருகிற இயேசுவோடு ஒப்பிட வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் தன்னுடைய ராஜ்யத்தை, மேசியாவுடைய ராஜ்யத்தை
பூமியில் அமைக்க வருவார். அதனால தான் பிற்பகுதியில் அது மீண்டும் விளக்கப்படும். நம்ம அதை அப்போ பார்க்கலாம். 30ஆம் வசனத்தில் அது வருகிறது என்று அல்லவா? 30ஆம் வசனம் நினைக்கிறேன். 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்போ ராஜாவாக வீற்றிருக்கிறார். மணமகனாக இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ராஜாவாக வீற்றிருப்பார். இந்த ஓமையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை, அவர் ராஜாவாக வீற்றிருப்பார். ஓமையிலே மணவாளனாக சித்தரிக்கப்படுகின்றார், ஆனால் வரலாற்றிலே அவர் ராஜாவாக வீற்றிருப்பார். அப்போ அந்த ராஜாவாக வீற்றிருக்கும் போது அவர் யாரை ராஜ்யத்தில் அனுமதிப்பார், யார் ராஜ்யத்துக்குள் போக முடியாது என்பதைத்தான் இந்த 10 கன்னிகை ஓமை சொல்கிறது. அப்போ யார் ராஜ்யத்துக்குள்ள போவாங்க நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. யாரு எண்ணெயோடு விளக்கோடு தாமதித்தாலும் மணவாளன் வரும்போது அதில் சேர வேண்டும் என்று வெளிப்போடு இருந்தவர்கள் அதில் சென்றார்கள். ஆனால் தாமதித்து வந்தவர்கள் அதற்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த ஊமையிலே நான் பார்த்த வண்ணமாக. ஆகவே இந்த ஊமையிலிருந்து ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், மேசியா 2ஆம் வருகையின் போது தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் அமைக்கும் போது, எருசலேமில் அமைக்கும் போது, அதை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அவர் எப்போது வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்கிற விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள் அதில் செல்வார்கள். நிர்விசாரமாக அது வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று ஏனோ தானோ என்று வாழ்ந்து மெசியா மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைக்காமல் கவனக்குறைவாக முன் யோசனை இல்லாமல் ஏனோ தானோ என்று இருந்தவர்கள் ராஜ்யத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள் இந்த 10 கன்னியரை இப்போது ஒருமுகப்படுத்துகிறார்கள். பல வேளைகளில் இதை நாம் சபையோடு ஒப்பிடுவது உண்டு. ஆனால் சபையோடு ஒப்பிடுவதற்கான ஓமை இது அல்ல. ஏனென்றால் நாம் மீண்டும் 24ஆம் அதிகாரத்திலே சீடர்கள் கேட்ட கேள்விக்கு செல்ல வேண்டும். அவங்க என்ன சொன்னாங்க? இவைகள் எப்போது சம்பவிக்கும், அதாவது எருசலேமுடைய ஆலயம் எப்போது இடிக்கப்பட்ட அந்த கல், அதை சார்ந்து உம்முடைய வருகைக்கும் சம்பந்தம் என்ன என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான் அந்த கேள்வி. சபையை குறித்து அவங்க கேட்கல. அப்போ அந்த கேள்விக்கான பதிலோடு தான் இதையும் புரிய வேண்டும். சரி, அப்படியான இப்போ ஒரு கேள்வி, அப்போ சபை ராஜ்யத்துக்குள்ள போவாதா? சபை இந்த 2ஆம் வருகைக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாகவே சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நம்பி கிறிஸ்துவின் சபையில் இணைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்களான இவர்கள் இயேசுவை தங்களுடைய பாவத்துக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து நம்பின அனைவருமே சபையாக கருதப்பட்டு அவர்கள் மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போது இயேசு அந்த மணவாட்டியோடு தான் வருகிறார். கவனிச்சுங்க, ஏன் இந்த கன்னிகைகளை சபையோடு ஒப்பிடக்கூடாது? இவர்கள் இந்த கன்னிகைகள் இஸ்ரேல் மக்களை குறிக்கிறார்கள். இந்த ஊமையிலே சபையை கன்னி என்று பைபிள் பேசுகிறது, ஆனால் அது இந்த இடத்துல பொருந்தாது. ஏன்னா சில வேளையில் அந்த பைபிளை விளக்கும் போது ஒரு வார்த்தை வருகிறனால அதை எல்லா இடத்துலையும் அப்படி விளக்க முடியாது. சபையை கன்னி என்று சில இடங்களில் பேசுகிறோம், ஆனால் இந்த இடத்துல அது பொருந்தாது. ஏன்னா பாருங்க, புளித்த மாவை குறித்து இயேசு உவமை சொல்லியிருப்பார். அது சில இடத்துல புளித்த சாதாரண மாவை குறிக்கும், ஒரு இடத்துல பரிசேயருடைய துர்போதனைகளை குறிக்கும், இன்னொரு இடத்துல ஏரோதியருடைய அரசியல் சித்தாந்தங்களை குறிக்கும். ஆகவே ஒரு வார்த்தை எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்தில் அதுக்கு என்ன பொருள் உண்டோ அதைப்படி தான் புரிய வேண்டும். ஆகவே கன்னி என்பது வேறு சில இடங்களிலே சபையை குறித்தாலும் இந்த வசன பகுதியில் கன்னி 10 கன்னிகள் என்பது இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. அதிலும் குறிப்பாக உபத்திர காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. அந்த உபத்திர காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களிலே கூட சிலர் இயேசுவின் வருகைக்கு குறித்து, அவர் இயேசு ஏற்கனவே சொன்ன அடையாளங்களை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் நிர்விசாரமாக அந்தி கிறிஸ்துக்கு ஏற்பதாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் சிலர் மேசியா எப்போது வந்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் என்கிற விசுவாசத்துக்காக விசுவாசத்தோடு
அந்த விசுவாசமாகிய எண்ணெயோடு அல்லது ராஜ்யத்தை குறித்த உண்மைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் இயேசு மணவாட்டியாகிய சபை, மீண்டும் பாருங்க, மணவாளன் வரும்போது, அப்போ இயேசு இப்போ ராஜாவாக வரும்போது மணவாட்டியோடு தான் வந்திருக்கின்றார், சபையோடு வந்திருக்கிறார். ஆகவே கன்னி என்பது சபை இல்லை. ஆகவே தயவாக யாராவது ஒருவேளை இதுவரை தவறாக புரிந்துகின்றார், இன்றைக்கு அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது 10 கன்னிகள் என்பது சபை அல்ல, ஆனால் 10 கன்னிகள் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. சபை இயேசு மணவாளனோடு வந்திருக்கிறது. அப்ப என்ன செய்றாரு? இந்த ஆயத்தமாய் இருந்தவர்களை ராஜ்யத்துக்குள் அனுமதிக்கின்றார். அவர் அமைக்க போகிற ராஜ்யத்தில் அனுமதிக்கின்றார். இல்லாதவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி சொல்லிவிட்டு இன்னொரு உவமையும் தொடர்ந்து பேசுகிறார். அது 14 முதல் 30 வசன பகுதியில் வருகிறது. அங்கேயும் அதே செய்திதான், பரலோக ராஜ்யம். மீண்டும் பரலோக ராஜ்யம் என்றால் நமக்கு தெரியும். இப்போது பரலோகம் என்பது தேவன் இருக்கிற இடம். பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்திலே தேவனுடைய சித்தம், அமைதி, சந்தோஷம், நீதி நிறைந்த ஆட்சி இருப்பது போல பூமியில் மேசியா அமைக்க ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சரி, படிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாக ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்தும், ஒரு இடத்தில் 2 தாலந்தும், ஒரு இடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான போது அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதையாத இடத்தில் அறுக்கிறவனென்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவனும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனத்தில் இருக்கிற தாலந்து எடுத்து 10 தாலந்துகளுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த உவமையும் இஸ்ரவேல் தேசத்தில் யார் ராஜ்யத்துக்குள் செல்வார்கள், யார் செல்ல மாட்டார்கள் என்பதை போதிப்பதற்கு இயேசு கொடுத்த உவமைதான். அதுக்கு 24ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம்லவா, மாவரைக்கிற ஒரு ஸ்திரீ ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். அதே போலதான் அதை தான் மீண்டும் விரிவுபடுத்தி 10 கனிகளிலே சொன்னார், இந்த உவமையில் சொன்னார். ஆனால் இதில் சற்று வித்தியாசமாய் அதை சொல்கிறார். அது என்னென்றால், பழங்காலத்தில் எஜமான்கள் பல வேளைகளிலே தூர தேசங்களுக்கு பிரயாணங்களாய் செல்வார்கள். அப்படி செல்லும்போது தன்னுடைய சொத்தில் ஆஸ்தியிலே ஒரு பகுதியை அவரிடம் கொடுத்து அதை பாதுகாப்பதற்காக அல்லது அதை வைத்து இவர்கள் எதை செய்து எஜமானுக்கு லாபம் வரும்படி நடந்து கொள்ள வேண்டும். அது அன்றைக்கு இருந்த ஒரு வாழ்க்கை முறை. அப்படி அவன் தன்னுடைய பணியாளரிடையே 3 பேரை அல்லது எத்தனை பேர் அழைத்திருந்தாலும் 3 பேர் என்பது ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஒருவனிடம் 5 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருடம் 2 தாலந்து, இன்னொருடன் 1 தாலந்து. அவருடைய திறமைக்கு தக்கதாய் கொடுக்கிறார்.
இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திறமைக்கு தக்கதாய் கொடுக்கிறார் என்று சொல்லும்போது அவருடைய விசுவாச ராஜ்யத்தை குறித்து இவர்களுக்கு தெரியும். இவர்களுக்கு அனைவருக்குமே இப்போ இதுவும் யூதர்களை தான் குறிக்கிறது. இந்த உண்மையிலும் யூத மக்களைத்தான் குறிக்க இருக்கிறது. ஆனால் ஆகவே ராஜ்யத்தின் குறித்ததான சத்தியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அடிப்படையில் ஒரு தாலந்து என்று சொல்லும்போது குறைந்தபட்சம் ராஜ்யம் என்பது உண்மை. ராஜ்யத்தை மேசி அமைப்பார். அதை அதற்கேற்றபடி வாழுகிற யூதர்கள் அதில் அனுமதிக்கப்படுவார்கள் என்கிற சத்தியம். கூடுதலாக தாளந்து வரும்போது அந்த நம்பிக்கையோடு கூட ராஜ்யத்துக்கான வாழ்க்கை முறைகள், திறமைகள், அன்பு, சந்தோஷம், நீதி போன்றவைகள் அவர்களுக்கு இருக்கும். அது ராஜ்ய குடிமக்களுடைய குணாதிசயங்களோடு ஒப்பிடுவது உண்டு, திறமைகளோடு ஒப்புவது உண்டு. ஆனால் இங்கே திறமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டினால் இதை சற்று வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பிரயாணம் போய்கொண்டு அந்த எஜமான் வருகின்றார், அனைவரையும் அழைக்கின்றார், அவரிடம் கணக்கை கேட்கின்றார். அப்படி கணக்கு கேட்கும்போது அதிலே 5 தாலந்தை பெற்றவன் சொல்லுகிறான், நான் 10 தாலந்தை சம்பாதித்தேன் என்று. ஆகவே அவன் உடனடியாக என்ன சொல்ற பாருங்க, 22வது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி ராஜ்யத்துக்குள் அனுமதிக்கிறான். அதுபோல் 2 தாலந்தை பெற்றவனும் அவன் என்ன சொல்றான், நான் மேலும் 2 தாலத்தை சம்பாதித்தேன் என்று சொல்கிறான். அவனுக்கும் அதே போல வாழ்த்துறை கூறி அவனை ராஜ்யத்தில் அனுமதிக்கின்றார். ஆனால் 1 தாலந்தை பெற்றவன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அவன் சொன்னது மட்டுமல்ல, அவன் சொன்ன வார்த்தைகளும் மிக முக்கியம். அவன் எஜமானை குறித்து என்ன சொல்றான், கடினம் உள்ளவர் என்று சொல்கிறான். அதாவது இங்கே எஜமான் ராஜாவுக்கு கூப்பிடப்படுவார், இயேசுக்கு தான் ஒப்பிடப்படுகின்றார். ஒன்றை கவனிக்க வேண்டும். அப்படியானால் இந்த மனிதன் தேவன் கிருபையாய் தனக்கு கொடுத்த தாலந்தை அந்த மதிப்பையும் அறியவில்லை, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அறியவில்லை, உணரவில்லை. அந்த தனக்கு கொடுத்த எஜமான் கிருபையாய் கொடுத்தார், இவனுக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனாலும் அவனுக்கு இருந்த அடிப்படை அறிவிக்கேற்றபடி ஒரு தாலந்தை கொடுத்தார். அதை கூட அவன் பயன்படுத்தவில்லை. மேலும் தனக்கு கிருபையாய் கொடுத்த, திறமையிலே குறைவாயிருந்த தனக்கு கொடுத்த அந்த ஒன்றையும் பயன்படுத்தாதோடு நில்லாமல் தனக்கு கிருபை கொடுத்த அந்த எஜமானையே நீ கடினமுள்ளவர் என்று சொல்கிறான். அவருடைய கிருபையை அவன் உணரவில்லை. அப்படியானால் he is rejecting the grace of his owner, the master. இங்கே நாம் இதை ராஜ்யத்துக்குள் அனுமதிக்கிற மேசியாவோடு ஒப்பிடுமானால், மேசியா கிருபையாய் ராஜ்யத்திற்குள் செல்வதற்காக டோக்கனாக கொடுத்த அடிப்படை கிருபையை, அழைப்பை அல்ல ராஜ்யத்தை குறித்த சத்திய வெளிச்சத்தை அவன் புதைத்து வைத்தான். அவனுக்குள்ளும் பயன்படுத்தவில்லை, பிறருக்கும் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. அதை கொடுத்த எஜமானுடைய கிருபையையும் மட்டம் தட்டுகின்றான். சுருக்கத்தில் சொன்னால், ராஜ்யத்தை குறித்து அவன் தவறாய் புரிந்திருந்தான். அதை கொடுக்க இருக்கிற ராஜாவையும் கிருபையற்றவர் என்று நினைத்திருந்தான். அப்படியானால் இவன் ராஜ்யத்துக்குள் செல்ல தகுதியுள்ளவனா? நமக்கே பதில் தெரியும், அவன் தகுதியற்றவன். ஆகவே அவன் ராஜ்யத்துக்குள் செல்லுகிற வாய்ப்பை இழந்து ராஜ்யத்துக்கு புறம்பாக்கப்படுகிறான். அந்த 2 உழுகிறவர்களே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், விசுவாசம் இல்லாதவன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். திரிக்கிற மாவரைக்கிற 2 ஸ்திரீகளிலே ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருத்தி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். அடிப்படை காரணம் விசுவாசம் இல்லாமை தான். அதுபோல 10 கன்னிகையிலும் அங்கேயும் ராஜா வரும்போது ஆயத்தம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இங்கேயும் ராஜாவுடைய கிருபையை புறக்கணித்த
புறக்கணித்து அவரை கடினமானவனாக சித்தரித்த, அவர் தனக்கு ராஜ்யத்தை குறித்து கொடுத்த அந்த அடிப்படை வெளிச்சத்தை புதைத்து வைத்து பயனற்றதாக்கி தானும் பயன்படுத்தாமல் பிறரும் பயன்பட விடாமல் வைத்த அவனும் ராஜ்யத்திற்கு வெளியேற்றப்படுகின்றான். இப்படி இஸ்ரேல் மக்களில் மேசியா அமைக்கிய ராஜ்யத்தில் யார் செல்வார்கள், யார் செல்ல முடியாது என்பதை சொன்னார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து இனி புறஜாதிகள் மத்தியிலே உபத்திர காலத்து எண்டிலாக இதெல்லாம் நடக்கிறது. மீண்டும் மனிதர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உபத்திரகால முடிவிலே அவர் ராஜாவாக வரும்போது இஸ்ரேல் மக்களை யார் செல்வார் என்று சொல்லிவிட்டார் அல்லவா? இனி சொல்றாரு, இனி புற இன மக்களில் யார் செல்வார்கள் ராஜ்யத்துக்குள் என்பதை சொல்வதற்கு மீதியுள்ள வசன பகுதியை பயன்படுத்துகிறார். அதை நம்ம படிப்போம் 31 அன்றியும் மனுஷகுமாரர் தமது மகிமை பெறுந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடும் வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன். பாருங்க, இதில் முக்கியம். இப்போ இந்த ஓமையை வெள்ளாடு செம்மறியாடு என்று ஓமை கொடுக்கிறார். அதாவது இங்கேயும் பாருங்க, இங்கேயும் ராஜ்யத்தை அமைக்க வரும்போது இதுதான் குழு. அப்போ ராஜ்யத்தை அமைக்க வரும்போது எப்போது? 2வது வருகையில் ராஜ்யத்தை அமைக்க வரும்போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது சகல ஜனங்களும் இஸ்ரவேல் அல்லாதவர்களும் இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். எல்லாரையும் இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற அனைவரும் சேர்க்கப்பட்டு அந்த மக்களை 2ஆக பிரிக்கின்றார், செம்மறியாடுகளாக வெள்ளாடுகளாக. இனிமேல் செம்மறியாடு யாரை குறிக்கும், வெள்ளாடு யாரை குறிக்கும் என்று இனி நம்ம படிக்க இருக்கிற வசன பகுதியில் பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக ஒரு முன்னனுமானத்துக்கு சொல்வதாக இருந்தால், செம்மறியாடு இந்த ஓமையிலே விசுவாசிகளை குறிக்கும், புற இனத்தவரில் மேசியாவை விசுவாசித்தவர்கள். வெள்ளாடுகள் புற இனத்தவரில் இயேசுவை விசுவாசிக்காதவர்களை குறிக்கும். சரி, தொடர்ந்து படிப்போம். அந்த விசுவாசத்தை எப்படி தீர்மானிக்கிறார்? அது அடுத்தது 35வது வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவங்க கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். சொல்றாரு, பசியாக இருந்தபோது உணவு கொடுத்தீர்கள், தாகமாக தண்ணீர் கொடுத்தீர்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது என்னை வந்து பார்த்தீர்கள் எல்லாம் ஆகவே உங்களுக்கு நான் இந்த பாக்கியத்தை தருகிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீர் ராஜாவாக இருக்கிறீர் போது, ஆனால் நீர் எப்போது பசியாக இருந்தீர், எப்போது தாகமாக இருந்தீர் என்னெல்லாம் கேட்கும்போது அதுக்கும் விளக்கத்தை அவரே கொடுக்கிறார். அதற்கு ராஜா பிரதித்திரமா, மீண்டும் பாருங்க, ராஜா மேசியாவாகிய ராஜா இப்ப சொல்றார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாய் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்தில் சிறியவராய் என் சகோதரர். அப்ப சிறியவராய் என் சகோதரர் யார்? இயேசுவின் சகோதரர்கள் யார்? இஸ்ரவேலர்கள். சரி, ஏன் சிறியவர்கள் என்று சொல்றாங்க? இது ஒரு சிறு கூட்டம். பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னார் அல்லவா? உலக மக்கள்ல எப்போதுமே இஸ்ரவேல் மக்கள் சிறு கூட்டம் தான். ஆனால் என்ன சொல்றாரு? இவர்களுக்கு நீங்கள் செய்தது எனக்கே செய்தீர்கள். அது பொருள் என்னன்னா, அதுக்கு தான் நம்ம பார்த்தோம். இது உபத்திரவ காலத்துட்டு எண்டில் முடிவு பகுதியில் அந்தி கிறிஸ்துவை கள்ளத்துக்கு தெரிசியெல்லாம் நியாயம் தீர்த்த பின்பு இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை
கிறிஸ்து ராஜாவாக இருக்கும்போது அந்த ராஜ்யத்தினுடைய அனுமதிக்காக காத்திருக்கிற மக்கள். அவர் என்ன சொல்றாரு, இந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து என்னுடைய சகோதரரான இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், 66 முத்திரை போட்டான். அதை தரிக்காத பல மக்கள் இருந்தார்கள். அவர்கள் சிதறி ஓடினார்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் கொள்ளவும் வாங்கவும் முடியாது, ஆகவே சிதறி ஓடினார்கள். மலைகளிலே காடுகளிலே ஒளித்திருந்தார்கள், பசியோடு இருந்தார்கள், பஞ்சத்தோடு இருந்தார்கள். அப்போது புற இனத்தாராகிய உங்களில் சிலர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், அவர்களுக்கு உடை கொடுத்தீர்கள், அவர்களை விசாரித்தீர்கள். அதெல்லாம் எதனால் செய்தீர்கள்? உங்களுக்குள் இருந்ததான விசுவாசம். அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல அவர்கள் செய்த நற்செயலை மறைமுகமாக அவர்கள் ராஜா மீது வைத்திருந்த விசுவாசத்துக்கு இணையாக பார்க்கின்றார். எல்லா காலத்திலும் விசுவாசம் நற்செயலாய் மாற வேண்டும். ஆனால் உபத்திர காலத்திலே நற்செயல்கள் அவர்கள் உள்ளான இருந்த விசுவாசத்திற்கு வெளி அடையாளமாக அளவிடப்பட்டு அவர்கள் அந்த சிறியராகிய துன்பப்படுத்தப்பட்ட உபத்திர காலத்தில் சிதறி ஓடின முத்திரை தரிக்காத இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு, உதவி செய்த புற இனத்தவருக்கு, அதான் நம்ம பார்த்த சகல ஜனங்களும், அந்த சகல ஜனங்களிலே யார் யார் உதவி செய்தார்களோ அவர்களை செம்மறியாடுகளாய் கருதி, விசுவாசம் உள்ளவர்களாய் கருதி, விசுவாசத்தின் அடிப்படையில் நற்செயல் செய்தவர்களாய் கருதி அவர்களை தனது ராஜ்யமாகிய மேசியாவுடைய ஆட்சிக்குள் அனுமதிக்கிறார். சரி, மற்றவங்க என்ன ஆகிறாங்க தொடர்ந்து படிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலிடப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்து மையாவை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படியானால் உத்தர காலத்தில் சிதறி ஓடின இஸ்ரவேலருக்கு, யூதருக்கு, முத்திரை தரிக்காத மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்தி கிறிஸ்துக்கு பயந்து அவனுடைய முத்திரையை நீங்கள் தரித்ததோடு நில்லாமல் இவர்களுக்கு ஏதோ நற்செயலை செய்யவில்லை. ஆகவே உங்களுக்கு என் மீது எந்த விசுவாசம் இல்லை. உங்களுடைய விசுவாசம் எல்லாம் அந்தி கிறிஸ்து மீது இருந்தது. ஆகவே உங்களுக்கு ராஜ்யத்திலே பங்கில்லை. அதான் 46ஆம் வசனத்தில், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். ஆகவே இங்கே இந்த இடத்துல நித்திய ஜீவன் என்பது நீடூழி வாழ்வு மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்து என்கிற பரலோக ராஜ்யத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே இவனமாக இந்த 26ஆம் அதிகாரத்திலே இயேசு ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரவேலர்களை எப்படி நியாயம் தீர்ப்பார்? ஆயத்தமாக இருந்த கன்னிகள் திறன்களை வளர்த்து கொண்டு அவர் மீது விசுவாசம் வைத்து அவருடைய கிருபைக்கு இணங்க நடந்து கொண்டவர்களுக்கு ராஜ்யத்தில் பங்கு, புற இன ஜனங்களிலே யூதருக்கு உதவி செய்த துன்பப்படுகிற சிறியோராகிய 1,40,000 உட்பட முத்திரை தரிக்காதவர்களுக்கு செய்த உதவிகளுக்காக நன்மை செய்தவர்களுக்கும் அது அவருடைய விசுவாசத்தின் நற்செயலாய் கருதி அவர்களுக்கும் தனது ராஜ்யத்தில் ராஜா பங்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இப்போது உங்களுடைய கருத்துகள் அது கீழில் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க இது இஸ்ரவேலர்கள், அதாவது உபத்திரவ காலத்துல இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு உள்ளதுன்னு நீங்க சொன்னீங்க. அது ஆனா இன்னைக்கு உள்ள அந்த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு இதுல எப்படி அதை எடுத்துக்கலாம்? இன்றைக்கு நாம் விசுவாசம், கிறிஸ்து மீது நமக்கு இருக்கிற விசுவாசத்தை நாம்
வெளிக்காட்டுவதற்கு நற்செயல் செய்ய வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அது எல்லா காலத்திலும், ஆபிரகாம் உட்பட. அதான் யாக்கோபில் எழும்போது ஆபிரகாம் விசுவாசித்தான், அதற்கேற்று நற்கிரியைகளை செய்தான் என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லா காலத்திலும் விசுவாசிக்கிறவன் கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தின் அடிப்படையிலே நற்செயல் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நற்செயல்கள் நம்மை ரட்சிக்காது. உபத்திர காலத்திலே அந்த நற்செயல்கள் அவருக்கு உள்ளிருந்த விசுவாசத்திற்கு வெளிப்பாடாக ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். ஓகே பிரதர், அதாவது பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபெய்த் எல்லா காலங்களிலும் அது இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ், தட் இஸ் பை டூயிங் குட் ஒர்க்ஸ் டு த சொசைட்டி, ஸ்பெஷலி டு த ஃபெல்லோ கிறிஸ்டியன்ஸ். அதனால தான் நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இது அழகா சொல்லியிருப்பார். வாங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 படிக்கின்றேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவும். அப்படின்னா நம்முடைய ஹெல்பிங்கில் பிரைமரிலி சக கிறிஸ்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஏன்னா பல வேளைகளில் பிறருக்கு நாம் உதவி செய்ய போகிறதால நாம் மதம் மாற்றப் போகிறோம் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றால், சக கிறிஸ்தவர்களுக்கு, துன்பப்படுகிற கிறிஸ்தவர்களை கண்டு அல்லது மிஷினரி பணிக்களங்களிலே பணியாற்றுகிற மிஷினரிகள், அங்கு இருக்கிற ஏழை கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் சிறந்தது. பிற மதத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்க போய் வீண் பழியையும் மதம் மாற்றுவதற்கு பணம் கொடுத்து மதம் மாற்றுகிறோங்கிற தேவையற்ற குற்றச்சாட்டுகளையும் இதன் மூலம் தவிர்க்க முடியும். ஆக வசனம் முதல் நூற்றாண்டிலும் எல்லா காலத்திலும் தெளிவாகித்தான் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே நன்மை செய்வதற்கு தடை இல்லை. எல்லோரும் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் செய்ய வேண்டும். குறிப்பாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு, சக கிறிஸ்தவர்களுக்கு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. தகுதியானால் நியாயமாக நல்ல நோக்கத்தோடு நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம்.